மெயினாக நம்ம வந்து பெல்லி கம்மி பண்ண வேண்டிய விஷயமே ஹார்ட் இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இப்போ கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஃபேட் கான்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் தாண்டி தொப்பை போடுதுன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. அது எதனால? இப்போ இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பெருசாக வந்து கேலரிஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பட் நம்ம வந்து எப்போவுமே ட்ரிங்க் பண்ணும்போது அவங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன மாதிரி ட்ரிங்க் பண்ணுறாங்க, அது கூட வந்து ஒரு சாலட் எடுக்கிறாங்க, ஒன்ஸ் இன் அ வைல், ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு. ஸோ when come to வைனில் வந்து இட் ஹாஸ் லாட் ஆஃப் கேலரி. ஃப்ரூட்லேருந்து நம்ம எடுக்கிறோம், அது அதிகமாக கேலரி சுகர் கண்டென்ட் இருக்குது, கேலரி இருக்குது. ஸோ வைன் வந்து ஒரு அளவுக்கு மேலே யாருனாலையும் குடிக்க முடியாது. ஸோ அதை வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்க முடியாது. ஆனால் அது கூடயும் நம்ம பியர் வரும்போது ஜஸ்ட் நத்திங் பட் ஒரு இட்ஸ் பார்லி வாட்டர், அதுவுமே கார்ப் தான், ஹை கார்ப். ஸோ அது கூட வந்து நம்ம மறுபடியும் ஃபுட்டை வந்து ஆட் ஆன் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் இன். ஒரே ஒரு ஃபுட்டு மட்டும் எனக்கு சொல்லுங்க, அது நான் சாப்பிட்டேன்னா அது கூட கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு ஃபிளாட் பெல்லி வேணும் அப்படின்னா என்ன ஒரு இன்கிரியன்ட் நீங்க சொல்றீங்க? According to me, we can even make healthy biryani. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் இந்த பெல்லினால வேற என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்க? ஓகே, ஸோ பெல்லி வந்து ப்ரொலாங்டாக நம்ம வந்து ட்ரீட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா மெயினாக வந்து இட் ஹேஸ் கனெக்ஷன் வித் உங்களோட ஹார்ட். ஓ, ஸோ நமக்கு ஒரு வேளை ஃபேட்டி லிவர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயினாக நம்ம வந்து பெல்லி கம்மி பண்ண வேண்டிய விஷயமே ஹார்ட் இஷ்யூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ ஏன்னா நம்மள அறியாமே நல்லா இருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இப்போ கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களோட ஃபேட் கான்டென்ட் வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கும். ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து கார்டியாக் ப்ராப்ளம் வரதுக்கு 50-60% சான்சஸ் இருக்குது when they have belly. ஸோ ஹைலி ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, முக்கியமாக அவங்களால எந்த ஒரு ஒர்க்குமே ஈஸியாக பண்ண முடியாது. பால்பிட்டேஷன் இருக்கும், அவங்களால வந்து ஒரு மாதிரி நார்மலாக நிறைய பர்ப்ஸ் வரும் அவங்களுக்கு. ஸோ அண்ட் அதே மாதிரி மோஷன் ப்ராப்ளம் வரும், லைக் அதாவது இரிட்டபிள் பவுல்ஸ்ன்ற மாதிரி மோஷன் அடிக்கடி போவாங்க, எங்கே டாய்லெட் பார்த்தாலும் ஓடணும்னு தோணும். ஸோ இந்த மாதிரி பெல்லிஸ் நிறையா இருக்குது அவங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லையிங் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு தாராளமாக பின்னாடி நிறையா இருக்கும். ஓகே. அவங்களுக்கு மேபி ஏஜ் ஃபேக்டர்னால தெரியாமல் இருக்கலாம். அந்த ஏஜ் வந்து அந்த டைமில் அவங்க ஆக்டிவாக வச்சுக்கிறங்காட்டி அவங்களுக்கு அது தெரியாது. ஒன்ஸ் அந்த ஏஜை க்ராஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் மென்னாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு வேலை கொஞ்சம் ஒரு சர்டன் பீரியட்க்கு அப்புறம் இந்த சோஷியல் ட்ரிங்கிங்லேருந்து ஒரு ஹேபிச்சுவல் ட்ரிங்கிங்காக மாறும். ஸோ அந்த ஸ்டேஜாக மாறும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப லெத்தார்ஜிக்காக இருக்கும், அவங்க ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க, ஃபிசிக்கல் ஹேபிட்ஸ் பெருசாக வந்து ஃபிசிக்கல் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இருக்காது. ஸோ ஃபுட் கன்சம்ஷனும் அன்டைமிங்கில் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல என்ன ஆகும்னா இட் லீட் டு டயபெட்டிஸ், இட் லீட் டு ஹைப்பர் டென்ஷன். முக்கியமாக ஹார்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கு பெல்லி தான் ரொம்ப ரொம்ப காரணம், பெரிய காரணம். விமனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், அவங்களுக்கு பீரியட்ஸ் இஷ்யூ வரும். ஒரு சர்டன் ஸ்டேஜில் வந்து மேல் ஹார்மோன் ஆண்ட்ரோஜன் சொல்கிறோம் இல்லையா, அது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அண்ட் ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பிரித்து சொன்னோம்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் இந்த வெயிட் கெயினால். அடுத்து பெல்லி ஃபேட்னால முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஹார்ட் இஷ்யூஸ் நம்ம ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. எஸ் மேம், இப்போ நீங்கள் சொல்லும் போது ஆல்கஹால் இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஆல்கஹால் எடுத்துக்கும் போது வெயிட் கெயின் தாண்டி தொப்பை போடுதுன்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. அது எதனால மேம்? ஸோ ஆல்கஹால் பர்சேன்னு சொல்லும் போது ஒரு நார்மலாக ஒரு ஆல்கஹால் பியர் இருக்குது, வைன் இருக்குது, நார்மல் ஒரு விஸ்கியோ வாட் எவர் அந்த இது எடுக்கும் போது இப்போ இந்த ஹாட் ட்ரிங்க்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க பெருசாக வந்து கேலரிஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பட் நம்ம வந்து எப்போவுமே ட்ரிங்க் பண்ணும்போது அவங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, என்ன மாதிரி சைட் ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க் பண்ணுறாங்க, அது கூட வந்து ஒரு சாலட் எடுக்கிறாங்க, எப்பயாவது ஒரு ஒன்ஸ் இன் அ வைல், ஒரு மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வரப்போகிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி ஒன்ஸ் கொடுக்குறாங்க இருப்பாங்க, பார்ட்டி கோயர்ஸ் இருப்பாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அது கூட என்னென்ன கன்சியூம் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஸோ அதிகமாக இந்த பீனட்ஸ்
அதிகமாக வந்து பீட்சா ஆர் அது கூட வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிரியாணி. ஸோ என்ன கிடைக்குதோ அதை வந்து பயங்கரமாக கண்ணு மண்ணு தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. ஸோ அவங்க கூட எடுக்கிற எக்ஸ்ட்ரா கேலரிஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகமிங் பாய்சனஸ். ஸோ அதிகமாக அவங்க கன்சியூம் பண்ண அது அவங்களுக்கு இட் இஸ் பிகமிங் அ ப்ராப்ளம். ஸோ அவங்க ட்ரிங்கோட மட்டும் நிறுத்த போகிறது கிடையாது, ஃபுட். ஸோ வென் கம் டு வைனில் வந்து இட் ஹாஸ் லாட் ஆஃப் கேலரிஸ். ஸோ பிகாஸ் அது வந்து ஃப்ரூட்லேருந்து நம்ம எடுக்கிறோம். அதில் அதிகமாக சுகர் கண்டென்ட் இருக்குது, கேலரி இருக்குது. ஸோ வைன் வந்து ஒரு அளவுக்கு மேலே யாருனாலையும் குடிக்க முடியாது. நாட் மோர் தென் 2 ஒரு மேபி 60 or 90 ml. ஐம் நாட் ஷுர். ஸோ அதை வந்து அளவுக்கு அதிகமாக குடிக்க போகிறது கிடையாது. ஆனால் அது கூடயும் நம்ம ஹெவி ஃபுட் சாப்பிடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா கேலரி ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேலரி அகெயின் an அடிஷ்னல் கேலரி அப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா பியர் வரும்போது எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இது தெரிஞ்ச விஷயம் தான். இட் இஸ் ஹைலி கேலரிஃபிக். அது கூட வந்து ஜஸ்ட் நத்திங் பட் இட்ஸ் அ பார்லி வாட்டர். ஸோ அதுவுமே கார்ப் தான், ஹை கார்ப். ஸோ அது கூட வந்து நம்ம மறுபடியும் ஃபுட்டை வந்து ஆட் ஆன் பண்ணும்போது இட் இஸ் கோயிங் டு எண்ட் அப் இன் பெல்லி ஃபேட். முக்கியமாக வந்து தொப்பை போடுற காரணம் வந்து நம்ம பியர் சாப்பிட்டு அது ஃபர்மெண்ட் ஆகுது, வயிற்றுக்குள்ளே போய் புளிச்சிருது. ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு மோஷன் போகும்போதும் சரி பயங்கர ஃபேட் ஸ்மெல்லாக இருக்கும், மோஷன் ஸ்மெல்லாக இருக்கும். ஒரு அவங்க ஏப்பம் விடுறதே நம்ம பக்கத்தில் கூட உட்கார முடியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா அவங்க கன்சியூம் பண்ணுற ப்ரொலாங்டு ஆல்கஹால்னால உள்ள வந்து ஃபர்மெண்ட் ஆகுது, அவங்களுக்கு புளிச்சிருது. ஸோ அந்த ஒரு இதுதான் அவங்களுக்கு வெளிப்படுத்துதே தவிர அண்ட் முக்கியமான ரீசன் தொப்பை போடுறதுக்கு. எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஆல்கஹால் டைரக்டா அதை பண்றது இல்ல, பட் அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோமோ பண்றது இல்லன்றது அதுக்காக அது குட்ன்றது கிடையாது. எப்படி எடுத்துக்கிறோம், எந்த ஃப்ரீக்வன்சியில் எடுத்துக்கிறோம். ஆல்கஹாலை ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் தப்பு தான், மாசத்துக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் தப்பு தான். அது எடுக்கவே முடியாம இருக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் அவ்வளவுதான். யா. அண்ட் இப்போ எல்லாருக்கும் அந்த ஒரு விஷயம் தான், எனக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் ஒரே ஒரு ஃபுட்டு மட்டும் எனக்கு சொல்லுங்கள், அது நான் சாப்பிட்டேன்னா அது கூட கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு ஃப்ளாட் பெல்லி வேணும் அப்படின்னா என்ன ஒரு இன்க்ரீடியன்ட் நீங்கள் சொல்வீங்க? ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 செலிபிரிட்டிக்கு வந்து அவங்களுக்கு வந்து தேர் ஆப்சஸ்ட் வித் பிரியாணி. ஸோ ஆஸ் வி சே பிரியாணி இஸ் இமோஷன் மாதிரி அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. பிரியாணினா அது அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரீடம் கொடுத்த மாதிரி they will feel. So according to me we can even make healthy biryani. So biryani is one of the option like that. நீங்க கேட்ட மாதிரி with lot of pieces. நம்மளே வீட்டில் பண்ணும்போதே நிறைய பீசஸ் ஆஃப் சிக்கன் ஆர் மட்டன் ஆர் வாட் எவர் யூ டூ அலாங் வித் த ரைஸ் வித் லெஸ் ஆயில் அண்ட் கீ will definitely make a good biryani. நீங்கள் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோட கூட டாக்டர் ஐ திங்க் சந்தோஷ் அவர் கூட ஷேர் பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் பிரியாணி. ஸோ பிரியாணி இஸ் ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் ஆப்ஷன். இந்த மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது பிரியாணி சாப்பிட்டு வயிறு ஃப்ளாட்டாக வைக்க முடியும். அதுக்காக டெய்லி பிரியாணி கிடையாது, மேபி வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு நார்மலாக அவங்களோட டயட் ஃபாலோ பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி டெஃபினட்டாக இருக்க முடியும். அப்போ டெஃபினெட்லி நாட் அ மிட் நைட் பிரியாணி இல்லை, மிட் நைட்லாம் பிரியாணி நோ. ஓகே மேம், இப்போ நான் சில லிஸ்ட் ஆஃப் ஃபுட் அதெல்லாம் சொல்கிறேன், நீங்கள் வந்து 1 to 10 ரேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. ஸோ பரோட்டா 0. ஆக்சுவலாக பிரியாணி வெர்சஸ் பரோட்டா அப்படின்னு வரும்போது யூ ப்ரிஃபரபிளி பிரியாணி தான். ஏன்னா பரோட்டா வந்து இட் இஸ் கால்ட் ஃபுல் ஆஃப் எம்டி கேலரின்னு சொல்லுவாங்க. எம்டி கேலரினா நத்திங் பட் ஃபுல் ஆஃப் கேலரிஸ்னு அர்த்தம். அதாவது இட் இஸ் மேட் வித் மெய்தா. மெய்தானாலும் வீட்னாலும் பரோட்டா இஸ் பரோட்டா. பிகாஸ் அது வந்து சாதாரணமாக போட மாட்டாங்க, ஆயில் போடுவாங்க, ஆயில் போட்டு அது இழுப்பாங்க. ஸோ அது ஆல்ரெடி அந்த மாவு சாஃப்ட் ஆகிறதுக்காக அதோட உள்ள நிறைய ஆயிலை வந்து உறிஞ்சு வச்சிருக்கோம். அதுவே வந்து அதுலேயே அதிகமாக ஆயில் இருக்கு, ப்ளஸ் சுடும்போது ஆயில் போடுவாங்க. ஸோ இமேஜின் அது வந்து ஃபுல் ஆஃப் மைதா. ஸோ வென் யூ ஆஸ்க் பிரியாணியா பரோட்டாவானா பிரியாணி. ஐ திங்க் பரோட்டா லவர்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தப்பட போகிறாங்க. பட் தென் பீட்சா மேபி 2 or 3 டிபெண்டிங் ஆன் வாட் க்ரஸ்ட், என்ன க்ரஸ்ட் மாதிரி சாப்பிட்றீங்கன்றது இருக்கு. இப்போ சப்போஸ் தின் க்ரஸ்ட் போறீங்க அப்படின்னா யூ கேன் கோ வித் குட் ஆப்ஷன். நம்ம நிறைய இப்போ தான் நம்மளே டாப்பிங்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாமே. ஸோ நம்ம சீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு தின் க்ரஸ்ட் போயிட்டு அது கூட யூ கேன் புட் லாட் ஆஃப் வெஜிடபிள் ஆர் ஸ்டார்டர்ஸ். நம்ம சிக்கன் ஒரு என்னென்ன அங்கே ஸ்டார்டர்ஸ் இருக்கோ, கார்ன் ஆலிவ்ஸ் ஆனியன்ஸ் என்னென்ன குட் ஆப்ஷன் இருக்கோ அதை மேலே டாப்பிங்ஸ் நிறையா பண்ணிட்டு சாப்பிடும்போது இட் இஸ் ஹெல்தி. Yes. Dairy products 4 or 5. Okay. Next is soft drinks 0. Ghee 9. Oil.
ஸோ ஆயில்னு சொல்லும் போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு Okay. சரண்யா. ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் ஆயில், ம். ஜிஞ்ச்லி ஆயில், ஸோ லைக் கிரவுண்ட்நட் ஆயில், அப்போ அதாவது கடலெண்ணெய், நல்லெண்ணெய் நிறைய பிரிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 0 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ரீஃபைண்ட் Refined ஆயில், oil, நார்மல் okay. ரீஃபைண்ட் ஆயில். ஸோ அதுக்கு வந்து 0. ம். ஏன்னா அது வந்து ரீஃபைண்டுன்னே அதிலே போட்டிருக்காங்க. Okay. ஸோ விச் இஸ் நாட் குட் ஃபார் கன்சம்ஷன். ஓகே. ஸோ இதில் வந்து கோகனட் ஆயில் இஸ் வெரி குட். இட் இஸ் கால் MCTன்னு சொல்லுவோம், மோனோசைன் ட்ரைக்ளிசரைட். அதாவது அது இப்போ கீல வந்து என்ன கான்டென்ட் இருக்கோ அதே தான் நமக்கு கோகனட் கோகனட் ஆயில். ஆயில் இருக்கு. ஸோ கோகனட் ஆயில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் சரி, நம்மளோட ஃபேஸ்க்கும் சரி, நம்மளோட ஹேருக்கும் சரி, நம்ம பாடிக்கும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். ஸோ கோகனட் ஆயிலுக்கு ஐ வில் கிவ் 8. ஓகே. கிரவுண்ட்நட் ஆயில்னு சொல்லும்போது கடல் எண்ணெய். ம். எகெயின் அதுலேயும் நமக்கு நிறைய நல்ல கான்டென்ட் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ a குட் ஃபேட். யா. ஸோ குட் ஃபேட்னு சொல்லும்போது கீ, ஆயில் அண்ட் கிரவுண்ட்நட் ஆயில் ஆல்சோ பி இன்க்ளூடட். ஸோ அதுக்கு வந்து ஐ வில் கிவ் யூ 7. எஸ். அண்ட் நல்லெண்ணெய்ன்னு வரும்போது அகெயின் இட் இஸ் குட். ஸோ நல்லெண்ணெய்க்கு ஐ வில் கிவ் யூ 8. ஓகே. ஆனால் இது எல்லாமே வந்து எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தோசைக்கு நீங்கள் 3 கரண்டி போட்டால், ம். சப்போஸ் இமேஜின் நீங்கள் 3 or 4 தோசை சாப்பிட்றீங்கன்னா அப்போ அந்த 4x3 எவ்வளோ நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிங்கன்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம மார்னிங்கும் சாப்பிட்ருப்போம். மார்னிங் வந்து அம்மா குழம்புல ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சட்னியில் ஆட் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் லஞ்ச் சாப்பிட்ருப்போம். ஒரு டின்னருக்கே நம்ம 3 தோசைக்கு ஒரு தோசைக்கும் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஆயில் இப்படி எடுத்து போடும்போது இமேஜின் into 3 and into 4 into 5. யா. அப்போ இட் இஸ் லாட் ஆஃப் ஆயில். அந்த மாதிரி கன்சியூம் பண்ணுறது அவாய்ட் பண்ணிட்டு நமக்கு முடிஞ்ச வரைக்கும் தோசை ஆயில் போடாமையே போட முடியும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி அ ட்ராப் ஆஃப், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்பூனுக்கு பதிலாக யூ கேன் கீப் அ ப்ரஷ் ஆ. எடுத்துட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணிட்டு ம். நீங்கள் அந்த இட்லி பேனோட மூடியோ ஆர் எனி மூடி வச்சுட்டு சுடும்போது அது ஸ்டீம்லேயே அந்த தோசை குக் ஆகிடும். மெயினாக நமக்கு ஆயில் போடுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தோசை இல்லை, அது நமக்கு தெரியவே தெரியாது. யா. யா. பிகாஸ் நம்ம அது 4 or 5 நமக்கு சைட் டிஷ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நம்ம அறியாமே நிறைய சாப்பிடுவோம், டிபெண்டிங் ஆன் த சைட் டிஷ். யா. ஸோ இதை நம்ம எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சாலும் சம்டைம்ஸ் நல்லா இருந்தால் வில் எண்ட் அப் ஈட்டிங் ஒன் மோர் இல்லையா. யா. யா. ஸோ அதுக்கு ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக நமக்கு ஸ்டீம் குக்டாக இருந்தால் கொஞ்சம் கில்ட் ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கு ஒரு ஆப்ஷனாக நம்ம மூடி வச்சு சுடும்போது அந்த ஆவிலே வந்துடும், ஆயில் போட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அது ஒரு ஒன் ஆஃப் தி ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது இட் இஸ் பெஸ்ட். பிகாஸ் இப்போ நீங்கள் ஆயில் பற்றி பேசுறதுனால இந்த ஒரு விஷயம் நான் கேட்குறேன். இப்போ ஆயிலில் ஸ்வாப் பண்ணுறதுக்காக ஏர் ஃப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஐ திங்க் அதை பற்றி ஃபியூ. ஓகே, ஸோ ஏர் ஃப்ரையர் வந்து குட் ஆப்ஷன் தான், லைக் ஆல்மோஸ்ட் லைக் an oven. பட் எந்த அளவுக்கு ஓகே அப்படின்னா, இப்போ எப்படி ஆயில் நம்ம வந்து ஒரு குவான்டிஃபைடாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி தான் ஏர் ஃப்ரையருமே. ஓகே. ஏன்னா இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து கரண்ட்டில் போடுறோம், அதில் இருக்கிற வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா எகெயின் அதோட ஹீட் வந்து அதில் இருக்கிற கரண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் தான் அது ஃபுட்டில் கொடுக்குது. ஓகே. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா அந்த ஹீட்னால ஃபுட்டை வந்து குக் பண்ண வைக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம ஒரு மெஷினில் அந்த ஹீட் வேவ்ஸோட குக் பண்ணுற ஃபுட்டை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா நாட் எவ்ரிடே. எஸ், ட்ரூ. ஸோ எகெயின் அது வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போகும்போது ப்ராப்ளம் கிடையாது. எப்பவுமே அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் நமக்கு இட் மேட்டர்ஸ் அ லாட். ஐ திங்க் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெஸ். யா, ஸ்ட்ரெஸ்ஸோட வெயிட் கெயின் வந்து ட்ரெமெண்டஸ். ஓகே. ஏன்னா நம்மள அறியாமையே ஸ்ட்ரெஸ் ஈட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்னால சாப்பிடாதவங்களும் இருக்காங்க. முக்கியமாக ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது நமக்கு நிறைய கார்டிசால் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வி நீட் அ ஹாப்பி ஹார்மோன், ஒரு டோபமைன், ஒரு செரட்டோனின், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக நமக்கு எப்போ செக்ரீட் ஆகும் அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது. அப்போ நமக்கு இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னா அது சாப்பிடும்போது நம்ம பாடிக்கு வந்து இட் வில் கிரியேட் ஒரு ஹாப்பி மூட். ஸோ அந்த ஹாப்பி மூடை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு செரட்டோனின் கிரியேட் ஆகுது, அதுக்கு தான் அந்த ஃபுட்டு சாப்பிட்றோம். டு பேலன்ஸ் திஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வி எண்ட் அப் ஈட்டிங் அ சுகரி ஃபுட். யா. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா நேச்சுரலாக அது வந்து வயிற்றுல தான் அதோட வெயிட், ஸ்டமக் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் பெல்லி, அதாவது ப்ரொட்ரூடிங் பெல்லி ஆர் ஐ மீன் சாகிங் பெல்லி ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயின் ரீசன், ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணணும் டிபெண்டிங் ஆன் வாட் ஸ்ட்ரெஸ் தே ஆர் அண்டர்கோயிங். அதை கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக அதுக்குண்டான ஃபுட் எடுக்கும்போது டெஃபினட்டாக இட் இஸ் கோன் ஹெல்ப். யா. அப்போது 10 கொடுக்க முடியாது, 10க்கு மேலே தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் நெக்ஸ்ட் இஸ் ஈட்டிங் பிஃபோர் 8 PM. ஸோ இந்த டைம் இதில் மட்டும் நிறையா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே ஒருத்தவங்க டயட் கொடுக்கும்போது 7 o'clock 8 o'clock டயட் முடிச்சிடுவேன். ஓகே. டிபெண்டிங் ஆன் அவங்களோட ஸ்லீப்பிங் டைம் கேட்டுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலர் 11 o'clock தூங்குவாங்க, ஒரு சிலர் 10 o'clock தூங்குவாங்க, ஒரு சிலர் 1-2 ஆகும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் 1 o'clock 2 o'clock தூங்குற பர்சனாக இருந்தால் அவங்க 8 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா டூ யூ திங்க் அவங்களுக்கு நடுவில் பசிக்காதுன்னு?
டெஃபினட்டாக பசிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், தேல் எண்ட் அப் ஈட்டிங் சம் ஸ்நாக்ஸ் ஆர் மறுபடியும் மில்க் குடிப்பாங்க ஆர் ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நேச்சுரலாக எல்லாரோட வீட்லேயுமே நடக்கும். இது எப்பயாவது ஒரு நாள்னா ப்ராப்ளம் கிடையாது. இது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இட் இஸ் நாட் ஒரு ப்ராப்பர் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அட் ஆல். ஏன்னா தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour 2 hours முன்னாடி ஃபுட் கன்சியூம் பண்ணால் இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். ஓகே. சப்போஸ் நான் 10 o'clock தூங்குறேன், 8 o'clock ஃபுட் சாப்பிட்டா ப்ராப்ளம் கிடையாது. நான் வந்து இன்னைக்கு எனக்கு கண்டிப்பாக என்னோட ஷெட்யூல் லேட்டாக தான் ஆக போகுது, ஒரு 12 o'clock ஆகும் நான் தூங்குறதுக்கு அப்படின்னா, இங்கே 10 o'clock ஏதோ ஒரு லைட் மீல் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. பட் இட் ஷுட் பி அ லைட் மீல். நைட்டில் வந்து ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் ஒரு ஹை ப்ரோட்டீனோ ஒரு ஹை ஃபேட் ஃபுட் போயிட்டோம்னா நம்ம பாடினால அதை டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பிஃபோர் 8 o'clock ஒரு 8 o'clock முடிச்சுட்டு சீக்கிரமாக ஒரு 10 o'clock தூங்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 8 hours ஆஃப் ஸ்லீப் இதுவே உங்களுக்கு ஹெல்த்தியாக மாற்றும். ஓகே. ஸோ அக்கார்டிங் டு மீ 8 PM முடிஞ்ச வரைக்கும் 60 to 70% ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 1 hour 2 hour முன்னாடி கன்சியூம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் ஃபார் தி ஹோல் டே ஆர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஓகே, ஃபாஸ்டிங் ஃபார் த ஹோல் டே வை, என்ன ரீசனுக்காக? இன்டர்மிட்டன்ட் வந்து அப்சல்யூட்லி ஃபைன். டிபெண்டிங் ஆன் எவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க, எவ்வளோ ஹார்ஸ் ஆஃப் ஃபுட் எடுக்கிறீங்க. ஸோ 16:8 12:12 அந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ 12:12 தான் விச் வி நார்மலி ஃபாலோ. அந்த 12:12 வந்து நம்ம ப்ராப்பரான குவான்டிட்டியில் எடுத்து ப்ராப்பரான கேலரி எடுத்தோம்னா நமக்கு ஃபாஸ்டிங்கே தேவைப்படாது. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கு புஷ் பண்ணணும் அப்படின்னா 16:8 எடுக்கலாம். இட் இஸ் நாட் அன்ஹெல்தி, பட் ஸ்டில் அதை நீங்கள் புஷ் பண்ணுறதுனால இன்னுமே நல்லது தான், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அக்கார்டிங் டு மீ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இஸ் ஓகே. ஓகே. கம்பேரிட்டிவ்லி கம்பேரிட்டிவ் டு அதர் ஃபேடட் டயட்ஸ் இட் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ஃபேடட் டயட், பட் குட், ஓகே டு ஃபாலோ. எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் ஃபார் இன்டர்மிட்டன்ட்? மேபி 6. யா. ஐ திங்க் கிரேட் தட் பெல்லி ஃபேட் பற்றி நிறைய மித்ஸ் இருந்துச்சு நிறைய, அண்ட் அதை நிறைய நீங்கள் பிரேக் பண்ணி திஸ் இஸ் வாட் த ட்ரூத் அப்படிங்கிறது வந்து சொன்னிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.